நாடாளுமன்ற தேர்தலுக்கான காய்ச்சல் தமிழகத்தில் தொற்றுவிட்டது என்றுதான் கூற வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக தங்களுடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதி என்னென்ன யார் யாருக்கு என்பது குறித்து ஒரு பக்கம் தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் பாஜக தனது கூட்டணியுடன் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ், மேலும் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையை பாஜக ஒரு பக்கம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் தான் அதிமுகவுடன் தன்னுடைய கூட்டணியுடன் தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. குறிப்பாக தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து அறிவிக்கப்படும் என்று அறிவித்த நிலையில் தேமுதிகவுடனும் அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் தான் தற்போது புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தன்னுடைய மகன் ஷியாமுடன் இன்று இரவு 8:30 மணி எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி வருகிறார். தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவாரா என்பது இப்போ தற்போது ஒரு பேசும் பொருளாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை பொறுத்தவரை ஒரு பக்கம் பாஜகவுடன் மறைமுகமாகவும் அதிமுகவுடன் மறைமுகமாகவும் பேசப்பட்டு வந்த நிலையில், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் தன்னுடைய மகனை அழைத்து இந்த பேச்சுவார்த்தையானது ஈடுபட்டு வருகிறது. எந்த மாதிரியான தொகுதிகள் தான் கேட்பார் என்றோ, எந்தெந்த தொகுதியில் எத்தனை எண்ணிக்கைகள் ராஜ்யசபா கேட்பாரா என்று பல்வேறு விதமான தகவல்கள் பேசப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதும் என்ன பேசுகிறார் என்பதை வெளிப்படையாக வெளியே அவர் சொன்ன பிறகுதான் தெரிய வரும். இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது மேலும் அதிமுகவுடன் தொடர்ச்சியாக வரும் காலகட்டங்களில் மேலும் பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.